ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இதை வைத்து 2026ஆம் ஆண்டு தேர்தலை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வடபுலத்திலே நடந்தது போல் ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்காதா என்று இது திராவிட மண். முதலிலே அவர் முறைப்படி கோவில் அலுவலரை கூப்பிட்டு நீ தீபம் ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்யும் சொன்னான். அவன் காயில் வாங்காத போலவே அவனாக தெரிந்தான் என்றால் நான் சொல்வேன், சேகர் பாபு எல்லாம் கொண்டு வந்து உள்ள வைக்க வேண்டும். திருவண்ணாமலைக்கு போவாரு, அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு போவாரு, முருகன் கோயிலுக்கு மலையில தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்வாரு. இதெல்லாம் முருகன் இருக்கிறான் என்று நினைக்கின்ற ஆளா அவரு. பெரியாருக்கு மேல மோசமான ஆட்கள் இவர்களெல்லாம் நடிப்பவர்களே தவிர. நான் சொல்லுகிறேன், முருகன் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நான் எந்த சமய பொறுமை வேண்டும் என்று நினைக்கின்றவன், சமய நல்லிணக்கம் வேண்டும் என்று நினைக்கின்றவன். ஆகவே அந்த சமாதிக்கு விளைவிக்கப்படுமானால் நான் எதிர்ப்பேன். நல்லதோ கெட்டதோ 1300 ஏற்பட்டு விட்டது. அது ஒரு முஸ்லிம் அரசர் ஆட்சி காலத்தில் தான் அதை ஏற்படுத்த முடியும் என்றாலும் அது ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம்கள் முதலாயர்கள் ஆண்ட போது பல மசூதிகள் வடநாட்டில் ஏற்பட்டன. இது போன்ற மோதல்கள் கூடாது என்று நினைக்கின்றவன் தான். அதுவும் தமிழ்நாடு முஸ்லிம்களும் மற்ற சமயத்தினரும் ரொம்ப இணக்கமாக இருக்கின்ற நாடு. வேளாங்கண்ணியில் கூட்டம் இவர்களுடைய கூட்டம் தான், கிறிஸ்துவர் அல்லாத கூட்டம் தான். நாகூரிலே உள்ள கூட்டம் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கூட்டம் தான். ஆகவே இவ்வளவு நல்லிணக்கமாக வாழுகின்ற ஒரு நாட்டில் இந்த முதலமைச்சர் அந்த நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறைபாடும் அங்கிருந்து சொல்லப்படாத நிலையில் இந்த தீபம் ஏற்றக்கூடாது, ஏற்றினால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அவர்களுடைய மலையில அவர்கள் ஏற்றிக்கொள்ளட்டும் என்று சொல்லித்தான் அமைதியாக இருக்கிறார். நம்முடைய சமாதிக்கு தீங்கு விளைவிக்காதவர்களும் சரிதான் என்று இருக்கிறார். இன்றைக்கு வரையிலும் தீங்கு விளைவிக்கப்படவில்லை. பெருவாரியாக இருக்கின்ற கூட்டம் இந்த சமாதியை அகற்றுவதற்கு வெகு நேரம் ஆகாது. ஆனால் இந்த மக்களுக்கு அந்த மாதிரி கருத்தே கிடையாது. சேர்ந்து உறவாக இருக்கக்கூடியவர்களிடம் அது நல்லது. அது நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடு. அவனும் தமிழன் தான், முஸ்லீமும் தமிழன் தான். கடைபிடிக்கின்ற மார்க்கம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் தான். ஆகவே மதம் காரணமாக வேறுபாடு கூடாது என்பது நம் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் நீ எங்கே சமாதி வைத்திருக்கிறா என்பதனாலேயே தீபம் ஏற்றக்கூடாது என்று சொன்னால் இது இன்னும் 2000 ஆண்டுக்கு முந்தைய மலை. சங்க காலத்திலேயே குறிப்பிடப்படுகின்ற கடவுள் முருகன். சிவனுக்கு முந்தைய கடவுள் திருமாலும் முருகன் தான் தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்படுகின்ற கடவுள்கள். கார்த்திகை தீபம் என்றே அதற்கு பெயர். அதுவே இடையிலே விட்டு போனால் இப்பொழுது ஒருவன் அதை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் என்ன பிழை? பழக்கம் காரணமாக ஏற்கனவே நீங்கள் ஏற்றவே இல்லை, இனிமேல் என்றைக்கும் ஏற்றவே கூடாது. எப்பொழுதும் பிராமணன் தான் அர்ச்சகனாக இருந்தான், அதில் மாறுதல் செய்யவில்லையா? நீ ஏன் அவனே இருக்க வேண்டும்? பார்ப்பனர் அல்லாதவரும் அர்ச்சகராக இருக்கட்டும் என்று சொல்லி மாறுபட்ட சட்டத்தை நீங்கள் கொண்டு வரவில்லையா? விட்டு போனால் என்ன? தீபம் ஏற்றுவதை இடைக்காலத்தில் சொல்ல நீ தீர்ப்பு சொன்னார். எதற்காக சொன்னார் என்றே நமக்கு தெரியாது. ஒன்றும் இல்லாமல் மொட்டை தாழ்ந்து குட்டையில் விழுந்தார் என்பது போல நீ பேசுவதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். ஆகவே மலையிலே தீபம் ஏற்றுவது என்பது இயல்பானது. என்னை போல இதை பற்றியெல்லாம் சிந்திக்காதவர்கள், சமய சார்பின்மையைத்தான் கொள்கையாக கொண்டவர்கள் கூட ஏன் முருகனுடைய மலையில தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஏற்றினால் என்ன குடிமொழி கொடுக்கும்? யாருக்கு அதனால தீங்கு? கலவரமே இல்லாமல் ஊரடங்கு சட்டம் போடுகிறாயே, மானங்கட்ட அரசு இது. மானங்கட்ட அரசு. வேட்டியை தலையில் கட்டி கொண்டு ஆடுகிற அரசு இது.